ஹாய் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ இன் ஏர் ஹோஸ்டர்ஸை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிப்ளமோ இன் ஏர் ஹோஸ்டர்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 10th இல்லை 12th படிச்சுட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலை ஜஸ்ட்டு லைக் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கரியர் கைடன்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 12th முடித்த பிறகு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். என்ன அப்படின்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் நான் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏர் ஹோஸ்டர்ஸ்னால் என்ன, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை வருஷம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், எவ்வளோ செலவாகும், படித்து முடித்த பிறகு என்ன ஜாப்ஸ் கிடைக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஏர் ஹோஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கேபின் குரூங்கிற ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் ஏர் ஹோஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏர் ஹோஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் லீடை பற்றினது மட்டும்தான். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் நிறைய மூவிஸில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃப்ளைட்டில் பேசஞ்சருக்கு கம்ஃபர்டபுளாக ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சில ஜாப் பொசிஷன்ஸில் இருப்பாங்க ஃபீமேல்ஸு. ஸோ அந்த லீடுக்கான பொசிஷனோட பேர் தான் ஏர் ஹோஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மேல் லீடு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கேபின் க்ரூன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஏர் ஹோஸ்டர்ஸ் நிறைய ஃப்ளைட்டில் இருப்பாங்க. எக்ஸாம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃப்ளைட்டில் 3 to 4 ஏர் ஹோஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃப்ளைட்ஸ் ரன் ஆகுதோ எல்லா ஃப்ளைட்ஸ்லையுமே உங்களுக்கு 3 to 4 ஏர் ஹோஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே, அவங்களோட ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆல்ரெடி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஏர் ஹோஸ்டர்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பேசஞ்சரோட கம்ஃபர்டபுளாக நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஃபுட்டு கேட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை வாட்டர் கேட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதையும் தாண்டி ஒரு சில இடத்துல வந்து எமர்ஜென்சியாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு சேம் தான் கேபின் குரூவில் என்ன வந்துச்சோ அதே தான் நீங்கள் ஏர் ஹோஸ்டர்ஸ்லையும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பொண்ணுங்க வந்து ஏர் ஹோஸ்டர்ஸாக இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே வந்து மாடலிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது உண்மை தான். நீங்கள் ஓரளவு மாடலிங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் ஜாப்ஸில் நீங்கள் போக முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட் ஜாப்ஸ், ஏர்லைன்ஸ் ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேறு கேட்டகரியில் வந்துடும். அது எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் ஏர் ஹோஸ்டர்ஸ் இல்லாமல் பிபிஏ இல்லை பிஎஸ்சி படித்து ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா சென்னையில் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது லைக் நீங்கள் பர்டிகுலர் ஏர்லைன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா பர்டிகுலர் ஏர்போர்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஏர் ஹோஸ்டர்ஸாக போனீங்க அப்படின்னா வேறு ஸ்டேட் விட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு கண்ட்ரி விட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நிறையா மக்கள்ஸை நீங்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பீப்புள்ஸை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பீப்புள்ஸ் வந்து ஒவ்வொரு விதமான கேட்டகரியில் இருப்பாங்க. நிறைய ரிச்சஸ்ட் மேனும் வருவாங்க. ஸோ ஓரளவு மீடியமான மக்களும் வரவங்கலாம் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்களை கம்ஃபர்டபுளாக புரிஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஏர் ஹோஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. டிப்ளமோ கேட்டகரியில் வச்சு தான் நடத்திட்டு இருக்காங்க. டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 years படிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் யூனிவர்சிட்டியை பொறுத்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஃபீஸ் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் ஏர் ஹோஸ்டர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ஏர் ஹோஸ்டர்ஸ் நீங்கள் ரொம்பவே லோ ஃபீஸில் படிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.